41 பேர் இறந்துட்டாங்க. அதனால பல பிரச்சனைகள், பல சூழல்கள்ல நம்மலாம் ரொம்ப வேதனைப்பட்டோம், வருத்தப்பட்டோம். மக்களுடைய அத்தனை சூழலையும், மக்களுடைய வலிகளையும் அத்தனை பேரும் உணர்ந்துகிட்டாங்க. அந்த வகையில விஜய் அவர்கள் அவங்கள போய் உடனே சந்திக்க போகல, ஏன் சந்திக்க போகல, எதுக்கு போகல அப்படின்னு சொல்லி பல பேர் பல கோணங்கள்ல சொல்றாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல புரியிற மாதிரி, நான் என்ன சொல்றேன், புரியிற மாதிரி பேசுங்க. ஒருத்தரை எப்படி எதை சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்லக்கூடாது. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நடந்த பிறகு மக்கள்லாம் எவ்வளவு கோபத்துல எவ்வளவு வேகத்துல இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சில பேர் அங்க நமக்கு ஆப்போசிட் கூட இருக்கலாம். இப்ப விஜய் இருக்காருன்னா விஜய்க்கு எதிர்பார்ட்டிகள் ரொம்ப பேர் இருக்கலாம். ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம், ஏதாவது சூழ்ச்சிகள் நடக்கலாம், இன்னும் வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் நடந்துடக்கூடாதேங்கிறதுக்காக அவர் ரொம்ப சைலண்டா அமைதியா ஒதுங்கி அப்படியே அமைதியா இருந்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இப்படி ஒரு தலைவனா நான் பார்த்ததில்லைன்னு தான் சொல்லுவேன். இப்படி ஒரு தலைவனை தமிழகம் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருந்த பிறகு கூட இந்த 41 பேர் இறந்தவங்க குடும்பத்தை அத்தனை பேரையும் கண்டிப்பா நாங்க வர்றதுக்காக அவர் ஆசைப்பட்டிருக்காரு, வர மக்களை சந்திக்கணும்னு ரொம்ப விரும்பி இருக்காரு.